கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்தை 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியாவுடைய காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எசேக்கியாவுடைய நம்பிக்கை, அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அநேக பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை குறித்து கடந்த நாட்களை பார்த்துருக்கிறோம். ஆபிரகாமுடைய நம்பிக்கை, எல்லாருடைய நம்பிக்கையும் பார்த்துருக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்தல. அதாவது தேவன் மேல் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எசேக்கியா ராஜா வைத்திருந்தான். அவன் வைத்த நம்பிக்கை குறித்து சொல்லப்படுகிறது, அவனுக்கு முன்னாலே பின்னாலே யாரும் அவனைப் போல நம்பிக்கையாக இருந்ததல்ல, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலே ஒரு அதிக நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தரை அவன் நம்பினது மாத்திரமல்ல, தொடர்ந்து கூட, அதாவது நம்பிக்கையை விட்டு அவன் பின்வாங்காதவன். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட கர்த்தருடைய நம்பிக்கையை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவரையே சார்ந்திருந்து அவருடைய வார்த்தையின்படியே அவன் நடந்தான் என்று சொல்லி நான் தொடர்ந்து அந்த 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம 7லே வாசிக்கும் பொழுது, ஆக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணினார். எல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் அவனுக்கு சாதகமாக இருந்தது. இதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தரை அதிகமாய் நம்பினான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நம்பிக்கையை விட்டு அவன் பின்வாங்காதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு அவரையே சார்ந்திருந்து அவர் சொல்லுகிறபடியே அவன் நடந்தபடினால கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்தார், அவனுக்கு சாதகமாக்கி கொடுத்தார். எல்லாமே அவனுக்கு அனுகூலமாக இருந்தது என்று சொல்லி போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். எசேக்கியா தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. உண்மையாகவே இந்த நாட்களில் நம் கர்த்தர் மேல் அதிகமாய் நம்ம நம்பும் பொழுது வேறு எந்த பணத்தையோ சொத்தையோ வேலையோ நம்முடைய வருமானத்தையோ நமக்கு இருக்க குடும்பத்தினுடைய சப்போர்ட்டையோ ஒரு பெரியவங்களை எதையும் மேலே நம்பிக்கை வச்சாலும் அது வீண் போயிடும். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்கும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும். தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் நீ அனுகூலமாக்கி தருகிறவர். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனிதன், ஒரு குடும்பம் உம்மையே நம்பி சார்ந்திருக்கும் பொழுது நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலையும் நீர் அனுகூலம் பண்ணி கொடுக்கிறவர், சாதகமாக்கி கொடுக்கிறவர். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான நம்முடைய ஜனத்தை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.